அது என்ன வலியுறுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரியில் 731வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயினால் ஒரு ரூம் மாதிரி செய்து கொண்டார்கள் ரமலானில். அதில் சில இரவுகள் அப்படி தான் வருது. இத்தஹத ஹுஜ்ரத்தன் ஹசிப்து அன்னஹு கால மின் ஹசீரின். இந்த பாயினாலே அடைச்சிக்கிறது, பாயினாலே ரூம் மாதிரி அடைத்து கொண்டு அதில் தொழுதார்கள். ஃபி ரமலானில் தொழுதார்கள். சல்லாபிஹா லயாலிய, பல இரவுகள் அங்கே வந்து தொழுகிறாங்க. இப்போ சல்லாபி சலாத்திஹி நாசுமின் அசஹாபிஹி, அவங்க தொழுகையை பின்பற்றி மக்களும் தொழுதார்கள். பலம்மா அலிமபிஹிம், அவங்களாம் மக்கள்லாம் வர்றதை பார்த்த உடனே அறிந்த உடனே ஜால யக்கூது, உட்கார்ந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. நின்றா தானே பின்பற்றி தொழுவீங்க, உட்கார்ந்தா தலை தெரியாத, ருக்கு செய்கிறதும் தெரியாத அப்படின்னு இருந்துட்டாங்க. அப்புறம் ஹரஜ இலையும், பிறகு மக்களை நோக்கி வந்தார்கள். வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கது அரஃப்துள்ளது ராயத்து மின் சனிக்கும், உங்களுடைய செயலெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சொல்லிவிட்டு இப்போ மக்களுக்கு சொல்கிறாங்க, ஃபசல்லு ஐயுஹன்னாஸ், மக்களே நீங்கள் தொழுங்கள், ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் தொழுங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அது காரணத்தை சொல்லிட்டா கூட இரவு தொழுகை கண்டிப்பாக இருக்குது, சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. ஆனால் அது எங்கே தொழுகை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஃபசல்லு ஐயுஹன்னாசு ஃபி புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இப்போ அஃதல சலாத்தி, ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்தது எதுவென்று கேட்டால், சலாத்துல் மர்இ ஃபி பைத்திஹி, ஒரு மனிதன் தனது வீட்டில் தொழுவது தான் சிறப்பானது. இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர, ஃபர்லான தொழுகைக்கு தான் நீங்கள் பள்ளிக்கு வரணுமே தவிர, மற்ற தொழுகைகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் தான் தொழுது கொள்ளணும். ரசூல்லா விரும்புனது, ஆர்வமூட்டினது, அவங்க ஆசைப்பட்டது இதுதான். ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, இதை வந்து மக்களுக்கு சொல்கிறதில்ல. கூட்டம் வந்தால் தானே அவர் வசூல் பண்ண முடியும், அப்படியான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு எல்லாருக்குமே. தௌஹீது இல்லாதவங்க, ஜாக்கு செலவு கிளவு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சுன்னு கேட்டால், வரட்டுமே கூட்டம் வந்துச்சுன்னா அப்படி நிறைய அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த செய்தியை சொன்ன பிறகு வந்து அது ஒரு விஷயம். என்ன சொல்லணும், மக்களே நீங்கள்லாம் வந்துட்டீங்க, நீங்கள் வந்தது அவ்வளோ நல்லது கிடையாது, வீட்டில் போய் தொழுவுங்க. நீங்கள் தொழுதா உங்களை பார்த்து முன்னாடிலாம் தொழுவாங்க, வீட்டை கபர்ஸ்தான் ஆக்காதீங்க. கடமையான தொழுகைக்கு தான் அப்படிலாம் வர சொல்லி மார்க்கத்தில் என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? எந்த ஒரு தௌஹீது இயக்க அமைப்பாவது இதை சொல்லுதா மக்களுக்கு? இதை ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையாக சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ரமலான் வந்தோன்னே விரட்டி விடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன மலையாளத்தில் வந்துருக்காங்க, அதையும் கெடுக்க பார்க்குறேன்பாங்க. கெடுக்க பார்க்குறதில்ல, அதான் மார்க்கத்தின் சட்டம். நீங்கள் வந்து ஜமாத்தாக தொழுவது வந்து அனுமதிக்கப்பட்டது தானே தவிர சிறந்தது கிடையாது. இரவில் வந்து முன்னாள் விட்டுற சொல்ல கடமையினால் விழாமல் இருந்துட்டாங்க, அது சரி விஷயம். அனுமதி இருக்குதுன்னு விளங்கிடுவோம். அனுமதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிறந்தது எது என்று சொல்ல என்ன வழிகாட்டினாங்க? எதுக்கு ரமலான் இரவு தொழுகைலாம், அந்த இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை, அதை எதுக்காக நீங்கள் பள்ளியாசல் வந்து தொழுவுறீங்க? வீட்டில் தொழுங்க, ரமலான்லேயும் வீட்டில் தொழுங்க, மற்ற நாள்லேயும் வீட்டில் தொழுவுங்க. அதுதான் பள்ளிவாசலோடு சிறந்தது. கடமைக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும். 5 வேளை தொழுகைக்கு, ஜுமாவுக்கு, பெருநா தொழுகைக்கு வரணும். பெருநா தொழுகை தேடலாம் போச்சு, அதுதான் வரணுமே தவிர இந்த தொழுகைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜமாத்தை நடத்த போகிறோன்னு என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பது தான் நல்லது, சிறந்தது என்று சொன்னால் மக்கள் விளைவிக்கிடுவாங்க. ரமலான்னா கண்டிப்பாக ரமலானை ஹயாத்தாக்கணும். ஹயாத்தாகவும் ஆக்கிட்டு போவான். நீங்கள் என்ன ஹயாத்தாக்குறது? ஹயாத்தாக்குறது எப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இரவு ஹயாத்தாக்க போகிறோம் என்றெல்லாம் ஏற்பாடு செய்வது, ஒரு இரவில் பல தொழுகைகள் ஏற்பாடு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை சிறந்தது மாதிரி என்று நம்ம காட்டுவது தப்பு. அதான் நீங்கள் 2 ஜமாத்து நடத்துங்க, 10 ஜமாத்து நடத்துங்க, அது என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க, எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது, தனியாக தொழுக அனுமதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் சிறந்தது இதுதான் என்றும் சேர்த்து சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்வான், வழங்குவான், சிறந்ததை நம்ம செய்வோம் என்று வீட்டில் போய் தொழுவாங்க அதிகமான மக்கள். அப்போ அதிகமான மக்கள் அவங்களா விரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துவது நல்லதே தவிர, அதுதான் மார்க்கத்தில் சுன்னத்து மாதிரி பார்க்கப்பட்டுருச்சு. ஒருத்தன் வந்து ரமலானில் இரவு தொழுகைக்கு வரலன்னு சொன்னால் அவன் என்னமோ சுன்னத்தை பேணாதவன் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்படி மார்க்கம் உல்ட்டாவாக்கி ஆக்கப்பட்டுருச்சுல, அப்படி ஆகிடக்கூடாது. திருப்பூர்லேருந்து விகேபி ஹாஜாங்கிறவர் கேட்குறாரு,